காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். தற்போது மேட்டூர் அணையை முதலமைச்சர் திறக்க உள்ள நிலையில் அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது காவிரி டெல்டா விவசாயிகளின் முக்கிய ஜீவாதாரமாகவும் அதே போல தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய மேட்டூர் அணையில் இருந்துதான் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறார்கள். மேட்டூர் அணையின் நீர் மட்டம் என்பது தற்போது 115 அடியாக இருக்கிறது. நீர் வரத்து என்பது 6300 கனஅடியாக தற்போது நீர்வரத்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் சரியாக 9 மணி அளவில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறார்கள். இந்த மதகுகள் வழியாகத்தான் தண்ணீர் வெளியேற இருக்கிறது. குறிப்பாக இது வலது கரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேல் கதவுகளை திறந்துவிட்டு அந்த வழியாகத்தான் தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 9 மணி அளவில் சரியாக ஸ்டாலின் அவர்கள் தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறார். அதாவது 17.15 லட்சம் அளவில் காவிரி டெல்டா பாசனத்தில் உள்ள அந்த ஏக்கர் நிலங்கள் பயனடைய இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட இருக்கிறார்கள். குறிப்பாக இதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் நேற்று கோவை வந்தார். பின்னர் கோவை ஈரோடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு அதனை தொடர்ந்து நேற்று மாலை பெருந்துறையிலிருந்து மேட்டூருக்கு வந்தார். சுமார் 5 மணி நேரம் வழிநெடுக 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிநெடுக மக்கள் அவரை வரவேற்று ஒரு உற்சாகத்தோடு எழுச்சியோடு அனுப்பி வைத்தனர். அந்த வகையில் தான் நேற்று இரவு மேட்டூரில் தங்கிய ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட இருக்கிறார்கள். இன்று அதாவது சரியாக ஜூன் 12ஆம் தேதி ஒரு குறித்த நேரத்தில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. இது 230 நாட்கள், அதாவது ஜனவரி 28ஆம் தேதி வரை இந்த நீரின் இருப்பை பொறுத்து திறந்துவிடப்பட உள்ளது. அந்த வகையில் தான் இந்த தண்ணீர் அதாவது காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம். குறிப்பாக அதாவது ஜூன் 12 அது என்பது அந்த காவிரி டெல்டா பாசனத்திற்காக திறக்க விடப்படும் ஒரு சரியான தேதியாகும். இதுவரை ஏற்கனவே 19 முறை திறந்து விடப்பட்டிருக்கின்றது. 20வது முறையாக தற்போது திறந்து விடப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த அணை கட்டி 92 ஆண்டுகளாகிறது. 92வது முறையாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று ஏற்கனவே 2 முறை சரியான நேரத்தில் தண்ணீரை திறந்து விட்டார். 3வது முறையாக இன்று இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறார்கள். இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.